ஹாய், திஸ் இஸ் ரோசி. இன்னைக்கு சண்டே மார்னிங் 6 o'clock ஆகுது. இன்னைக்கு மார்னிங் கிளைமேட் சூப்பராக இருந்தது. நாங்கள் நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் பரோட்டா செய்யலான்னு. அதுக்காக கொஞ்சம் இயர்லியராகவே எந்திரிக்கணும்னு நினச்சோம். பட் தூங்கியாச்சு. 6 o'clock தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சோன்னே என் ஹப்பி பரோட்டா செய்கிறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு பரோட்டா மாஸ்டர்னே சொல்லலாம். அந்தளவு சூப்பராக பண்ணுவாங்க. ஆல்ரெடி 2 times எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே பரோட்டா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சாஃப்டான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பரோட்டாக்கு மாவு பிசையணும். அதுக்காக இந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த மாவில் முட்டை சேர்க்கணும். 2 கிலோ மாவுக்கு ஒரு 3 முட்டை உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பா பால் சேர்க்கணும். அப்பதான் பரோட்டா ரொம்ப சாஃப்டா வரும். அதுக்கப்புறமா லைட்டா அந்த முட்டையோட எல்லாம் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இவங்க சும்மா கையில் எடுத்து போடுறாங்க. ஆனால் 2 கிலோ மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதுதான் மெஷர்மெண்ட். இந்த அளவை ஃபாலோ பண்ணிங்கன்னா பரோட்டா சூப்பராக வரும். இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். இந்த மாவு பிசைகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேயும் பக்குவம் இருக்குது. தண்ணியை ஒரே அடியாக ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து பிசறக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி மேலாப்பில் லைட்டாக பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து பிசையணும். ஃபைனலாக ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவு லைட்டாக தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஃபைனலாக மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அடித்து பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ஃபோர்ஸாக அடித்து பிசையணும். நம்ம வீட்டில் ஏதாவது வேலை பார்க்கணுன்னு நினைக்கும் போது தான் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் சீக்கிரம் எழுந்திருவாங்க. டெய்லியும் 8 மணி வரைக்கும் தூங்குறவன் இன்னைக்கு காலைல 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டாரு. அதுவும் எங்கள் மோகித் குட்டி அவங்க டேடி வந்துட்டா சீக்கிரம் எழுந்திருவான். அதுவும் எந்திரிச்சானா மித்த பசங்களை மாதிரிலாம் கிடையாது. எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டான். அவன் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லுவான். அதனால் மோகித் குட்டியை கீழே எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் எங்கள் ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மாவு அப்போ தான் காயாமல் இருக்கும். ஒரு 2 to 3 hours நல்லா ஊற விட்டுருங்க. நாங்கள் லேட் ஆகிட்டனால 1 hourல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும். இந்த மாவை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த மாதிரி நைஃபை வச்சு மாவை லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு உருண்டை மாதிரி நல்லா உருட்டிக்கணும் கையில் நல்லா இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு கையில் இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு கையில் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு நல்லா உள்ள அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அந்த இன்னொரு கையில் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு உருண்டையாக மாவு வரும். அதுதான் மாவு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்க மாதிரி. நம்ம அந்த உருண்டை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தனியாக பிடிச்சி வச்சுருக்கணும். இது நீங்கள் சின்னதாகவும் எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்திருக்கோம். பெரிய உருண்டையாக இருந்தால் பரோட்டா பெரிய சைஸாக வரும். சின்னதாக இருந்தால் பரோட்டா சின்ன சைஸில் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா உருண்டையிலையும் எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளங்கையில் நல்லா தட்டி எல்லா பீசஸையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்ச பீஸ்லாம் ஒன்றா எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இனி வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லெஃப்ட் ஹேண்டை கீழையும் இந்த ரைட் ஹேண்டை மேலே 4 விரல் வச்சு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி துணி துவைக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் மாவு. இப்போது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே விரித்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். அப்போ தான் பீயாமல் நல்லா வரும். ஸோ இப்போ இவங்க பண்ணுறாங்களே அந்த மாதிரி விரித்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அப்படியே சுற்றணும். ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும்.
அப்படியே ரோல் பண்ணி அந்த எட்ஜை வந்து கீழே வச்சு மடித்து உள்ளே துணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ரோஜா பூ மாதிரி அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இனிமேல் என்ன பண்ணணும், எல்லா பீசஸையுமே வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரோஜா பூ மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து அப்படியே சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் வந்து நல்லா ஊற்றிட்டு மேலே தோசை கரண்டியை வச்சு பரோட்டா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் ஆயில் தேய்ச்சிட்டு நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது நம்ம இந்த சூடாக இருக்க பரோட்டாவை எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸ்குள்ளே வச்சிடணும். சுட சுட எடுத்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பரோட்டா வந்து சுட சுட இருக்கும்போதே ரெண்டாக எடுத்து இந்த மாதிரி இவங்க பண்ணுற மாதிரி கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா தட்டிக்கோங்க. செம்ம சூடாக இருக்கும். அதோட நல்லா இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அப்படியே பரோட்டா சூப்பராக லேயராக சூப்பராக சாஃப்டாக வரும். இந்த வீடியோவில் பார்த்தவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பராக வந்துருச்சு பரோட்டா. இந்த பரோட்டா வச்சு கொஞ்சம் கொத்து பரோட்டா செய்யலாமேன்னு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெசிபியையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பரோட்டாவை வந்து நல்லா பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பரோட்டா தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பேனில் வழக்கம் போல் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான மசாலா தூள் வந்து ரொம்பவே கம்மி தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 முட்டையை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவு வந்து நமக்கு வந்து வெந்து வந்திருக்கணும். ஃபுல்லாக நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸாக பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டா பீசஸ், அது எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பரோட்டாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குருமா, அந்த குருமா வந்து ஒரு 3 கரண்டி எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ட்ரை ஆகி வரும். ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக நாங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் மறக்காமல் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.